Hi friends, beginner YouTube la vandirpinga ungalukana content la neenga videos ready panni YouTube la potrupinga but ungalukana views paathamna increase agadu so eppadi unga YouTube channel kana views increase பண்ணலாம் னு சொல்லிட்டு நம்ம previous ஆவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுறோம் but அதுலயும் வந்து திருப்பி நீங்க again இந்த क्वेश्चनே கேக்குறீங்க bro என்னோட வீடியோஸ்ல views increase ஆகலன்னு சொல்லிட்டு அதனால இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா friends இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்க எல்லா மெத்தடும் நீங்க மறந்துடுங்க இந்த ரெண்டு மெத்தட மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா உங்க YouTube சேனலுக்கான views increase ஆகும் இது என்ன மெத்தட்னு சொல்லிட்டு என்னோட YouTube ஸ்டுடியோ ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்றேன் இந்த ரெண்டு மெத்தட பயன்படுத்தி அடுத்து நீங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது கண்டிப்பா உங்க வீடியோஸ்க்கான views increase ஆகும் சோ இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स ஃபர்ஸ்ட் நம்ம YouTube சேனலுக்கான views நம்ம எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ்க்கான views ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வருதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல என்னென்ன பேஸ்ட் மெத்தட் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்க எந்த மெத்தட்ல பண்ணா உங்களுக்கான views இன்கிரீஸ் ஆகும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நம்ம YouTube ஸ்டுடியோக்குள்ள தான் போணும் ஓகே இப்போ நான் என்னோட YouTube ஸ்டுடியோவோட அனலிட்டிக்ஸ் நான் ஓபன் பண்ணிருக்கேன் இதுல கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல ஆல்ன்றது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இந்த இடத்துல லாஸ்ட் 28 days னு கொடுத்திருப்பாங்க இத கிளிக் பண்ணி லாஸ்ட் 365 days நான் கொடுத்துக்கறேன் அடுத்து கீழ வாங்க இந்த இடத்துல பாருங்க how viewers find you அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இதுல traffic source னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு views எந்த இடத்துல இருந்து வருதுன்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க YouTube search browse feature suggested videos னு கொடுத்திருப்பாங்க மோஸ்ட்லி இந்த மூணு ஆப்ஷன்ல இருந்தா உங்களுக்கான views அதிகமா வருது சோ இந்த மூணுத்து பத்தியும் நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோஸ் போட்டுருக்கோம் சோ அந்த வீடியோஸ் மேல நான் ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன் கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பக்கத்துல இந்த இடத்துல பாருங்க impression and how they lead the watch time அப்படினு கொடுத்திருக்காங்க फ्रेंड्स இதல பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு இம்ப்ரஷன் லாஸ்ட் 1 இயர்ல வந்திருக்கு அதல நமக்கு வியூஸா எத்தனை கன்வர்ட் ஆயிருக்கு அதல நமக்கு வாட்ச் டைம் எவ்வளவு வந்திருக்குன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க ஷோ பண்ணி கொடுத்திருப்பாங்க இது என் சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் இதல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க இம்ப்ரஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க இதுல இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கனா இந்த இடத்துல பார்த்தா YouTube ரெக்கமெண்ட்ல எவ்வளவு போயிருக்குன்ற அந்த ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க கீழ சின்னதா ஒரு நோட் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ்க்கான views இன்கிரீஸ் ஆகணும்னா நம்ம சஜஷன்ல நிறைய போனா தான் நமக்கான வீடியோஸான views நம்ம இன்கிரீஸ் பண்ண முடியும் இந்த சஜஷனை நம்ம எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான CTR வந்து அதிகமா இருக்கணும் நம்ம வீடியோஸ்க்கான வாட்ச் டைம் அதிகமா இருக்கணும் சோ இந்த CTR plus இந்த வாட்ச் டைம் வச்சு தான் நமக்கான சஜஷன்ல அதிகமா போகுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கான CTR and வாட்ச் டைம் நம்ம இன்கிரீஸ் பண்ணனுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சஜஷன் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு போகும் இப்படி நம்ம சஜஷன்ல போயும்போது இந்த இடத்துல பாருங்க இந்த percentage நமக்கு இன்கிரீஸ் ஆகும் இதனால நமக்கான வியூஸும் இன்கிரீஸ் ஆகும் நாம ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு முக்கியமான மெத்தட் இந்த CTR இந்த வாட்ச் டைம் மட்டும் தான் இது ரெண்டு மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கான வீடியோஸ் நீங்க உருவாக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வியூஸ் இன்கிரீஸ் ஆகும் ஓகே ப்ரோ இது எப்படி ப்ரோ நம்ம இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா நீங்க உங்களுடைய CTR இன்கிரீஸ் பண்றதுக்கு உங்களுடைய தம்ப்நெயிலை நீங்க சேஞ்ச் பண்ணி போட்டாலே போதும் இதுவரைக்கும் நீங்க எந்த தம்ப்நெயில் மெத்தட் உருவாக்கி போடுனீங்களோ அந்த மெத்தட் அப்படியே விட்டுட்டு நியூவா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி அந்த தம்ப்நெயிலை நீங்க அப்லோட் பண்ணுங்க சோ கன்சிஸ்டன்ட்டா நீங்க அடுத்து போடும்போது உங்களுக்கான இம்ப்ரூவ்மென்ட் தெரியும் இப்படி நீங்க போடுற மெத்தட் உங்களுடைய புது வீடியோஸ்க்கான வியூஸை இன்கிரீஸ் ஆகும் பட் நீங்க ஓல்ட் வீடியோஸ்ல நிறைய போட்டுருப்பீங்க நீங்க 10 ல இருந்து 100 வீடியோஸ் 200 வீடியோஸ் நீங்க எவ்வளவு போட்டிருந்தாலும் சரி இதுக்கான வியூஸையும் நீங்க இம்ப்ரஷனும் நீங்க இன்கிரீஸ் பண்ணனும்னா கண்டிப்பா உங்களுக்கான CTR நீங்க இன்கிரீஸ் பண்ணனும் சோ இந்த 200 வீடியோஸ்க்குமே தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணுங்க நியூவான தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்க சேனல்ல பூஸ்ட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ CTRன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா வாட்ச் டைம் சோ இந்த வாட்ச் டைம் எப்படி ப்ரோ நம்ம இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கான வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க இன்கிரீஸ் பண்ணனும் அது எப்படி பண்ணனும்னு பார்த்தோம்னா நம்ம எடிட்டிங்ல தான் பண்ண முடியும் फ्रेंड्स நம்ம என்னதான் ஹை குவாலிட்டில நம்ம வீடியோஸ் மேக் பண்ணாலும் நம்ம நல்ல கண்டென்ட்ல ஒரு எஜுகேஷன் வேல்யூ நம்ம கொடுத்தாலும் மக்கள் பார்த்தோம்னா என்கேஜ்மென்ட் இல்லைனா அவங்க கட் பண்ணிட்டு போய்டுவாங்க நம்ம என்னதான் அதிகமா கொடுத்திருந்தாலும் சரி சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க மக்களுக்கு எது பிடிக்கும்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் வெச்சிட்டு அவங்களுக்கு என்கேஜ்டா அடுத்த லெவல்ல நீங்க கொண்டு போயும்போது கண்டிப்பா உங்களுக்கான இம்ப்ரூவ்மென்ட் தெரியும் சோ இந்த வீடியோ எடிட்டிங்ல நம்ம இம்ப்ரூவ் பண்றது நம்ம உடனே பண்ண முடியாது சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும் சோ நீங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே அடுத்த வீடியோஸ் ஏனா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மென்ட் உங்க வீடியோஸ்ல நீங்க பண்ணினே வாங்க அப்படி பண்ணும்போது ஒரு கட்டத்துல உங்க வீடியோஸ் பார்த்தா ஹை குவாலிட்டில என்கேஜிங்கா இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கான வீடியோஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் ஓகே CTR இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்மளோட ஹை குவாலிட்டி தம்ப்நெயில் நம்ம போட்டாலே போதும் நமக்கான CTR இன்கிரீஸ் ஆயிடும் நமக்கான வாட்ச் டைம் இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம ஹை குவாலிட்டில நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணாலே போதும் நமக்கான வாட்ச் டைம் இன்கிரீஸ் ஆயிடும் ஓகே फ्रेंड्स இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் வரலாம் ப்ரோ நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ்க்கு நம்ம தம்ப்நெயிலை மாத்தும்போது நமக்கான பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றீங்க அது இன்கிரீஸ் ஆகுமா அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் அது எப்படின்றதை நான் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்றேன் फ्रेंड्स இந்த இடத்துல பாருங்க இதுதான் நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுல அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன் இதுல ரீச் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் இந்த இடத்துல நான் லாஸ்ட் 28 days நான் கொடுத்திருக்கேன் फ्रेंड्स இந்த வீடியோஸை நான் போட்டு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகும் பட் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தோம்னா இந்த இடத்துல 100 இம்ப்ரஷன் 111 இம்ப்ரஷன் 90 161 னு சொல்லிட்டு இம்ப்ரஷன் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கும் கிடைச்சினே தான் இருக்கு
இப்படி இந்த இம்ப்ரெஷன்ல இருந்து எனக்கான வியூஸும் ஓரளவு கிடைச்சுன்னு தான் இருக்கு. ஸோ இந்த இம்ப்ரெஷனை நம்ம அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கான வியூஸும் பார்த்தோம்னா அதிகமாகும். இதே மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பட் எனக்கு இந்த தம்ப்நெயில் பார்த்தோம்னா நல்லா இருக்கு, நான் அப்படியே விட்டுட்டேன். பட் நீங்கள் போட்டுக்கிற தம்ப்நெயில் பார்த்தோம்னா ஓரளவு நல்லா இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி நீங்கள் தம்ப்நெயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல காட்டுற இம்ப்ரெஷன்லாம் நிறைய பேர் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நார்மலாக ஒரு 100 இம்ப்ரெஷனுக்கு ஒரு 10 பேர் தான் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த 100 இம்ப்ரெஷனுக்கு ஒரு 30 பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி உங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கான இம்ப்ரெஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 20-30 இம்ப்ரெஷன் கீழே தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோஸுக்கு அப்படி இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, உங்களோட தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணும்போது இதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இது மூலியமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதனால நம்மளுக்கு வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க அதுல வீடியோ எடிட்டிங் இன்னும் சூப்பரா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வாட்ச் டைம் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு வீடியோஸ் போட்டாலும் ஒழுங்கா வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஹை குவாலிட்டியில மேக் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த CTR பிளஸ் இந்த வாட்ச் டைமை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணவே போதும், உங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெத்தட் உங்களுக்கு நான் அடுத்து தனித்தனியா போடுறேன், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஷோ ஆகிற இந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல தான் ப்ரௌஸ் ஃபீச்சர், சஜஸ்டட் வீடியோஸ், யூடியூப் சர்ச்னா என்னன்றதை நான் தெளிவா சொல்லியிருப்பேன். இதை பார்த்துட்டு நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நான் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.